அன்பியும் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி உள்ளந்தோறும் மகிழ்ச்சி. அருளாளர் மாமா அண்டளவுக்கு புனிதர்பட்ட நிகழ்வு. ஏழைகளுக்காக அர்ப்பணத்துடன் பிறரன்பு பணிகளை ஆற்றிய அருளாளர் மாமா அண்டளவின் சேவைகள் இன்றைய காலகட்டத்தில் அதிகமாக தேவை. அருளாளர் மரியா அன்டோனியா த சான் ஹோசே அவர்களின் புனிதர் பட்டமளிப்பு விழாவை முன்னிட்டு உரோம் நகர் வந்துள்ள ஏறக்குறைய 300 அர்ஜென்டினா நாட்டு திருப்பயணிகளை திருப்பீடத்தில் சந்தித்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இப்புதிய புனிதரின் பிறரன்பு நடவடிக்கைகள் மற்றும் எத்தகைய சூழலிலும் விசுவாசத்தை இழக்காதிருத்தல் என்பவை குறித்து எடுத்துரைத்தார். மாமா அன்டூலா என அர்ஜென்டினா மக்களால் செல்லமாக அழைக்கப்படும் புனித யோசேப்பின் மரியா அந்தோனியா என்ற அருளாளர் வரும் ஞாயிறு பிப்ரவரி 11ஆம் தேதி லூர்து அன்னை திருவிழாவின் போது புனிதையாக வத்திக்கானில் அறிவிக்கப்படும் விழாவில் பங்கு கொள்ள தென் அமெரிக்க நாடான அர்ஜென்டினாவில் இருந்து வந்திருந்த திருப்பயணிகளை வத்திக்கானில் வெள்ளிக்கிழமை காலை சந்தித்தபோது உரை வழங்கினார் திருத்தந்தை பிரான்சிஸ். ஏழைகளுக்காக அர்ப்பணத்துடன் பிறரன்பு பணிகளை ஆற்றிய மாமா அண்டளவின் சேவைகள் இன்றைய காலகட்டத்தில் அதிகமாக தேவைப்படுகின்றன என்ற திருத்தந்தை, கையில் ஒரு சிலுவையுடனும் காலில் மிதியடியின்றியும் தலைநகர் புனோஸ் ஐரஸ்க்கு வந்தவர் இறைவனில் கொண்டிருந்த நம்பிக்கையின் துணை கொண்டு தன் சேவைகளை துவக்கினார் என்றார். புனித இஞ்ஞாசியாரின் ஆன்மீக முறைகளை பின்பற்றி ஓர் ஆன்மீக இயக்கத்தை ஆரம்பித்த இந்த அருளாளர், இயேசு சபை தடை செய்யப்பட்ட காலத்தில் மறைந்திருந்து சேவைகளை ஆற்றிவந்தார் என்பதையும் சுட்டிக்காட்டினார். எத்தகைய எதிர்ப்புகள் வந்தபோதிலும் இறைவனில் முழு நம்பிக்கை கொண்டவராக மாமா அன்டூலா தன் பணிகளை தொடர்ந்து செயலாற்றியது நமக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக உள்ளது என்பதையும் மேற்கோள் காட்டினார் திருத்தந்தை. புனித யோசேப்பு மீது தனிப்பட்ட விதத்தில் பக்தி கொண்டிருந்த மாமா அன்டூலா அவர்கள் திருநற்கருணை மீது அளவற்ற ஆர்வம் கொண்டவராக இருந்ததையும் சுட்டிக்காட்டிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள், நம் பணிகளை ஆற்றுவதற்கான சக்தியை நாம் திருநற்கருணையிலிருந்து பெற முடியும் என்பதையும் எடுத்துரைத்தார். 1730ஆம் ஆண்டு அர்ஜென்டினாவில் பிறந்து ஆன்மீக இயக்கம் ஒன்றை துவக்கி பிறரன்பு சேவைகளில் முழு ஈடுபாட்டுடன் உழைத்த மாமா அன்டூலா அவர்கள் 1799ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 7ஆம் தேதி அந்நாட்டு தலைநகரில் காலமானார். அருளாளர் மாமா அன்டூலா அவர்களை வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை புனிதராக அறிவிக்க உள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ். இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.